கண்ணன் தாமரகுளம் இயக்கத்தில் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடிப்பில் விருந்து வெற்றி நடை போடுகிறது. உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில். வணக்கம். எடிசன் டேகிஸ் நேயர் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கங்கள். அதாவது நம்ம இன்னைக்கு என்ன படத்தை பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, புரட்சி தளபதி, இளைய தளபதி, அரசியல் தளபதி, இன்னைக்கு எங்கெங்கயோ பேசக்கூடிய நம்ம தளபதி விஜய் நடித்த கோட் படத்தை பற்றி தாங்க பார்க்க போறோம். வெங்கட் பிரபு இயக்கத்துல கல்பாத்தி அகோரம், கல்பாத்தி கணேஷ், கல்பாத்தி சுரேஷ், அர்ச்சனா கல்பாத்தி மற்றும் ஐஸ்வர்யா கல்பாத்தி, மொத்த குடும்பத்துல அத்தனை பேர் பாடுபட்டு உருவாகின படம் தான் கோட். இந்த படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பார்க்க போறோம். படத்தோட இயக்குனர்னு பாத்தீங்கன்னா வெங்கட் பிரபு இயக்கத்துல யுவான் சங்கர் ராஜா மியூசிக்ல. படத்தோட ஒளிப்பதிவுன்னு பாத்தீங்கன்னா வித்தார்த் நானி பிரமாதமா பண்ணியிருக்காரு படத்தை. படத்துக்குள்ள நம்ம கதை என்னங்கிறத பார்க்க போவோம். உலகத்திலேயே பெரிய ஒரு தீவிரமா இருக்கக்கூடிய டான், ஒரு தாவூத் இப்ராஹிம் மாதிரி டான் தான். அந்த டான் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம பழைய மைக் மோகன் தாங்க டானா காட்டுறாங்க. அவரோட குடும்பத்தை கொண்டு ஒரு ட்ரெயின்ல டிராவல் ஆகிட்டு போறாரு. போற நேரத்துல அதாவது இந்தியன் ஆர்மியில் ஏதோ இந்தியாவுக்கான ஒரு தீவிரவாதி மாதிரி இவரை கேட்ச் பண்ணுங்கிறதுக்காக பிரபுதேவா, டாப் ஸ்டார் பிரசாந்த், தளபதி விஜய் எல்லாரும் சேஸ் பண்ணி போறாங்க. அந்த சேசிங்ல ஒட்டுமொத்த குடும்பத்தையும் அழிக்கிறாங்க. யாரு? மோகனோட குடும்பத்தை, ஒட்டுமொத்த குடும்பத்தை. அந்த பழி வாங்கணுங்கிற எண்ணத்துல அவன் எடுக்கிறது வைந்தாங்க கோட்டோட கதை. Hostage negotiator, field agent, spy. In short, கோட்டுங்கிறது என்ன? ஹீரோ. நம்ம தளபதியோட பெயர் வந்து காந்தி. இந்த காந்திக்கு சீனியர் ஆபீசரா யார் வராங்கன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஜெயராம். அதாவது ஏற்கனவே துப்பாக்கி படத்துல ஒரு சீனியர் ஆபீசர் அவங்க நடிச்சிருப்பாரு. அதே அடிப்படையில் இந்த படத்துலயும் நடிச்சிருக்காரு. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, இவர் ஒரு தன் குழந்தையோட ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போது இவரோட பையன் காணா போயிடுவான். யாரோட பையன்னா தளபதி பையன். அந்த தளபதி பையன் எங்க இருக்கா என்னங்கிறது தான் கதை. அந்த தளபதி பையன் தாங்க வில்லனா அந்த படத்துக்கு வர்றாரு. he is a goat of sats. பெத்த பிள்ளை தான் தகப்பனை பழிவாங்கிறதுக்கு அவன் டியூன் பண்ணி வில்லனை அனுப்பிச்சுடுவான். இது பழைய குடியிருந்த கோயில், பல தமிழ் திரைப்படங்கள்ல வந்த கதை தான். பதன் இன்னைக்கு வந்து மாடிஃபைட் பண்ணி நல்லா சொல்ல வந்திருக்காரு வெங்கட் பிரபு. நல்லாவே சொல்லியிருக்காரு. ரிச்சு படத்துக்கு செலவுன்னா கண்ணா பின்னான்னு செலவு. படம் அவ்வளோ அற்புதமா நடிச்சிருக்கு. இந்த படத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா தளபதியோட ஒய்ஃபா வந்து ஸ்னேகா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஆர்டிஸ்ட்னு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய படையே இருக்குங்க. நம்ம தளபதி விஜய் மற்றும் அவரோட டாப் ஸ்டார் பிரசாந்த், பிரபுதேவா, ஜெயராம், வி.டி. கணேஷ், யுகேந்திரன், அப்புறம் அம்மா கிரியேஷன் சிவா, பஞ்சு சுப்பு, யோகி பாபு, அப்புறம் பிரேம்ஜி. வழக்கம் போல ஆர்டிஸ்ட்க்கு பஞ்சமே இல்லை. இதுல லைலாவும் இருக்காங்க. லைலா வந்து நம்ம சூப்பர் டாப் ஸ்டார் பிரசாந்துக்கு ஜோடியாவே இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. ஒட்டுமொத்த நடிகர்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே கலகலானது. இதுல எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் மைதானத்துக்கு வந்து ஒரு சீன் வந்துட்டு போறாரு. சிவகார்த்தியன் தான் அவரும் வர்றாரு. ஒன்னும் டென்ஷன் ஆகாத. எனக்கு குழந்தைய நினைச்சலாம் டென்ஷன் இல்ல, காந்திய நினைச்சுதான் டென்ஷன். இப்பெல்லாம் அலோஃபா சுத்திட்டு இருக்காரு. இப்ப எண்டில் தான் பையன் வந்து தான் நண்பர்ல ஒவ்வொருத்தரா அழிக்க திட்டம் போறதில்ல. இவர் எப்படி கண்டுபிடிச்சாருங்கிறதாங்க கதை. கதையை வந்து ரொம்ப அருமையா, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பரா இருக்கு. இதுல நம்ம சொல்ல மறந்துட்டாங்க, கேப்டன் வந்து ஒரு போலீஸ் ஆபீசராகவே நடிச்சிருப்பாரு. அந்த சீன் வந்து படத்துல பெருசா எதிர்பார்த்தோம். பட் நம்ம கடைசி காலகட்டத்தில் கேப்டனை வந்து அரசியல்வாதம் ஒயிட் அண்ட் ஒயிட்ல பார்த்ததுனால அது மனசுக்கு சரியா பதியலன்னு தான் சொல்லணும். கேப்டன் வந்தாரு போனாருங்கிற மாதிரி தான் ஓப்பனிங்லேயே, படத்தோட ஓப்பனிங்லேயே இது கேப்டனுக்கு செஞ்ச நன்றிக்கடன் மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் கேப்டன் நடிச்சிருக்காருங்கிற ஒரு சந்தோஷமும் இருக்கிறது. செகண்ட் ஹாஃப்ல தாங்க ஆரம்பிக்கிற படம். தான் வீட்டுக்குள்ளேயே தான் மகனா உள்ள வந்து நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைகளையும் அடிச்சு நோக்கதான் கதை. இதுல செகண்ட் ஹாஃப்ல பாத்தீங்கன்னா வில்லனோட கோஷ்டிக்கு மாறிடுவார் பிரபுதேவா. அவர் மாறினதுக்கு அப்புறம் இன்னும் படம் விறுவிறுன்னு சும்மா ஃபைட் எல்லாம் ஓம் ஃபைட்டு என் ஃபைட்டு கிடையாது. கமர்ஷியலா அந்த படத்தை பெரிய இட்டு படமா பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. பட் மங்காத்தால இருந்து பாத்தீங்கன்னா ஒரு 70% தான் இந்த படம். மாநாடுக்கு 80%. படத்துல ஆர்டிஸ்டுக்கு பஞ்சமே இல்லை, செலவுக்கு பஞ்சமே இல்லை. கல்பாத்திங் ஏஜிஎஸ்ங்கிறது, ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட்ங்கிற நிறுவனம் பெரிய நிறுவனங்கள்னால இந்த படத்தை வந்து
பல கோடிகள் செலவழித்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. படமும் அந்தளவுக்கு அவங்களுக்கு கை கொடுத்துருக்கு. வெங்கட் பிரபு கலகலன்னு ஸ்ட்ரெயின் பண்ணாமல் ஒரு டைரக்ட் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இந்த படத்தை அருமையாக பண்ணியிருக்காங்க. திரிசா என்னங்கடா திரிசா என்ன ஏதுன்னு சொல்லலையும் பார்க்குங்க. திரிசா ஒரு சாங் ஆடுறாங்க. இப்போதான் ஒரு சாங் ஹீரோயின் ஆடுற கல்ச்சர் வந்துருச்சு. அந்த அடிப்படையில் ஹீரோயினா வந்து நம்ம திரிசா வந்து படத்தோட ஹீரோயினோட ஒரு சாங் ஆடுறாங்க. படத்தோட கதையின் நாயகின்னு பார்த்தீங்கன்னா இளைய தளபதிக்கு நம்ம தளபதிக்கு ஜோடி யாருன்னு கேட்டீங்கன்னா சினேகா தாங்க ஜோடி. அருமையாக பண்ணியிருக்காங்க, அழகாக பண்ணியிருக்காங்க. தான் பையனை இழந்தது ஒரு பொண்ணை வச்சுட்டு எப்படி போராடுமோ அந்த போராட்டத்தை வந்து படத்தில் நல்ல வழியோடு சொல்லியிருக்காங்கன்னு தான் சொல்லுவோம். படம் கதைங்கிறது இதுதாங்க. இனிமே சத்தியமா குடிக்கூடாதுடா. ஏதாவது பொண்ணோட தொடர்பு இருக்கும்னு கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. சில்லி மூமெண்ட். தொலைஞ்சு போன பையன் திரும்பி நட்டா ரீச் ஆகிறான். பட் எப்படி ரீச் ஆகிறான்னா இவரோட பையனா போனவன் ஒரு வில்லனா வரான். அவனை வச்சு எப்படி எண்டில் காந்தி என்ன பண்ணாருங்கிறதாங்க கதை. கோட் பார்க்க வேண்டிய படம். இன்னைக்கு அவரோட ரசிகர்களுக்கு, அதாவது விஜயோட ஃபேன்ஸ், அவர் வந்து தளபதி விஜய் வந்து கடைசியாக இந்த படத்துக்கு அப்புறம் இன்னொரு படம் நடிக்கிறாரு. நம்மளா ஹெச்வின் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. அவரோட மேலாளர் ஜெகதீசன் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணாரு. இந்த படம் மேலும் ஒரு மைல்கல்னு தான் சொல்லணும். வெங்கட் பிரபு இயக்கத்தில் அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தை. படம் கூட்டங்கள் அள்ளி தட்டுங்க. வசூலையும் வசூல் மலை போலையும் ரசிகர்களுக்கு பஞ்சமில்லாத திரைக்கதை அந்த அளவுக்கு தான் வெங்கட் பிரபு பண்ணியிருக்காரு. படத்தை பார்க்கலாம். ஒரு தடவை நேரடியாக போய் தேட்டரில் பாருங்கள். தொடர்ந்து இது மாதிரி நியூஸ்களை உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த படத்தை பாருங்கள். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம். மருதமலை மாமணியே முருகையா, தேவனின் குலம் காக்கும் வேலையா, ஐயா.